ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட நேபாள் யாத்திரா தொடர்பான வீடியோஸை இந்த வீடியோலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மதுரை ஜிவி டூர் பிளானர்ஸ் ஏப்ரல் மாதம் நேபாள் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த டூரில் 40+ பீப்புள் கலந்துக்கிட்டாங்க. இந்த டூரில் நானும் கலந்துக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில் இந்த டூர் ஒரு மறக்க முடியாத டூர்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டூர் மெம்பர்ஸ் எல்லாம் சென்னை பெரம்பூர் ஸ்டேஷனில் அசம்பிள் ஆகி அங்கேருந்து டூர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஜிவி டூர்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் கோயம்புத்தூர்லேருந்து மார்னிங் 7:30 கிளம்புற வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் சென்னை பெரம்பூருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெயினை ஏறி கிளம்பிட்டேன். ஆஃப்டர்நூன் 3 o'clock எல்லாம் பெரம்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். பெரம்பூர் ஸ்டேஷனில் இருக்கிற வெயிட்டிங் ரூமில் என்னோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பெரம்பூர் வெயிட்டிங் ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் நீட்டாக இருக்குது. பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஹோட்டலில் என்னோடய லஞ்ச் முடிச்சிட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு டின்னருக்கு சப்பாத்தி குருமா பார்சல் வாங்கிட்டேன். ஈவினிங் 5:30 மேலே டூர் மெம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அசம்பிள் ஆனாங்க. டூர் ஆர்கனைசர்ஸ் மிஸ்டர் கிரி அண்ட் மிஸ்டர் ராஜதுரை 2 பேரும் டூர் மெம்பர்ஸுக்கு வேண்டிய கிட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய ப்ரோக்ராம் படி சென்னை பெரம்பூர்லேருந்து ஈவினிங் 7:30க்கு நாங்கள் பெங்களூர் SMBTலேருந்து பட்னா போகிற ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸில் ஏறி 3rd day மார்னிங் 4 o'clock பிரயாக்ராஜ் போய் ரீச் ஆகி அங்கே ஹால்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. இந்த ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் SMBT ஸ்டேஷன்லேருந்து பெரம்பூர் வழியா விஜயவாடா, பலர்ஷா, நாக்பூர், ஜபல்பூர் வழியா பிரயாக்ராஜ் சியோக்கி ஸ்டேஷன் வழியா பட்னா போகும். பெங்களூர் SMBT ஸ்டேஷன்லேருந்து பட்னா போகிற ஹம்சஃபர் AC எக்ஸ்பிரஸ் பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக 7:40க்கு அரைவ் ஆச்சு. இந்த ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் SMBT ஸ்டேஷன்லேருந்து பாட்னா வரைக்கும் போகிற ட்ரெயின் இது. இந்த பெங்களூர் SMBT ஸ்டேஷன் ஏறுறவங்க ஏகப்பட்ட லக்கேஜோட அங்கேயே ஏறி ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பெரம்பூரில் நம்ம ஏறும்போது நமக்கு லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ரொம்ப அவங்களோட ஃபைட் பண்ணி தான் ரொம்ப நம்ம லக்கேஜில் வைக்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் இது. Third day மார்னிங் 4 o'clock எல்லாம் பிரயாக்ராஜ் சியோக்கி ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். இந்த பிரயாக்ராஜ் சியோக்கி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டேஷன் இது. போன மாதம் நடந்த கும்பமேளாவை ஒட்டி இந்த ஸ்டேஷனை ரீடெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது ஸ்டேஷன். நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. பார்க்கிங்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் டூர் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற எஸ்கலேட்டர் மட்டும் லிஃப்ட் வழியாக எங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த பிரயாக்ராஜ் சியோக்கி ஸ்டேஷனுக்கு வெளியில் எங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு AC டூரிஸ்ட் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எங்களோட கம்ப்ளீட் நேபாள் டூர் முடிஞ்சு மறுபடியும் தீன் தயாள் உபாத்யாய ஸ்டேஷன் வர வரைக்கும் இந்த AC பஸ் தான் நாங்கள் த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணினோம். ரொம்ப அருமையான பஸ் இது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எங்கள் டூர் மெம்பர்ஸ் எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே ஏறி செட்டில் ஆனவுடனே நான் டூர் மெம்பர்ஸ் கிட்ட
நான் யூடியூபர் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்க டூர் கைடு மிஸ்டர் ராஜதுரை எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, நம்ம பயணம் இதோட இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம நேரா வந்து ஹோட்டல் போயிடுவோம். ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நீங்க எடுத்துருங்க. லக்கேஜ் எல்லாமே எடுத்துருங்க. எதையும் பஸ்ல வச்சு நாங்க பிரயாக்ராஜ் சியோகே ஸ்டேஷன்ல இருந்து 1 hour டிராவல் பண்ணி பிரயாக்ராஜ் சிட்டியில் இருக்கிற நியூ சாந்தி ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல்ல எங்களுடைய ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock திரிவேணி சங்கமில் போய் குளிக்கலாம்னு எங்க கைட் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஹோட்டல்ல நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். என்னோட அடுத்த வீடியோவில் நாங்கள் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணதை பற்றின வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.